ஜிஎஸ்டியை எளிமைப்படுத்த கோரிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்தது ஆணவத்தின் உச்சம். பிரதமர் மோடியின் நண்பர்களுக்கு காட்டப்படும் சலுகைகள் ஜிஎஸ்டியால் பாதிக்கப்படும் சிறு குறு வணிகர்களுக்கு காட்டப்படாதது ஏன் என ராகுல் காந்தி கடும் தாக்கு. மத்திய அரசும் மத்திய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டக்கூடாது. நிர்மலா சீதாராமனிடம் ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்க வீடியோ வெளியான நிலையில் திமுக எம்பி கனிமொழி பதிவு. நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்க நேரம் கேட்டதே ஹோட்டல் உரிமையாளர் தான். அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு சென்று நான் ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை என பாஜக எம்எல்ஏ வானதி விளக்கம். தொடர் விடுமுறை எதிரொலியால் ஆம்னி பேருந்துகளில் கட்டண கொள்ளை. 3 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் புகார். தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்ததே கருணாநிதிதான், அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம். மதுக்கடையே கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், அதனை அரசு நிறுவனமாக்கியவர் என பேசணும். அதாவது தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர், மீண்டும் மதுக்கடைகளை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு அதை அரசு நிறுவனமாக்கியவர் ஜெயலலிதா. எனவே இது குறித்தெல்லாம் அவர்கள் சிந்தித்து. கோவை அருகே மலையடிவாரத்தில் இயற்கை உபாதி கழிக்க சென்ற தொழிலாளியை தாக்கிக் கொன்ற காட்டு யானை. அடிப்படை வசதிகள் கேட்டு தொண்டாமுத்தூர் காவல் நிலையம் முன் பழங்குடியினர் சாலை மறியல். செங்கல்பட்டு அருகே எஸ்பி கோயிலில் தேசிய சாலையோரம் கொட்டப்படும் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு. ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நோய் தொற்று பரவும் அபாயம். சிபிஐ வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். பொதுவெளியில் பேசக்கூடாது, முதலமைச்சர் அலுவலகம் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் கடும் நிபந்தனைகள். அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்தது சட்டவிரோதம் அல்ல என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு ஒத்துழைக்க உத்தரவு. அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கில் நேரில் ஆஜரானார் சபாநாயகர் அப்பாவு. வழக்கு விசாரணை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சிறப்பு நீதிமன்றம். பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை கல்வி அதிகாரிகள் ஆய்வு செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவு. பொன்னேரி அருகே மாணவர் எண்ணிக்கையை அதிகரித்து காட்டி முறைகேடு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் நடவடிக்கை. திண்டுக்கல்லில் 2 குழந்தைகள் உள்ளிட்ட 4 பேருக்கு டெங்கு பாதிப்பு. அரசு மருத்துவமனையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த டெண்டர். 21 கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கிய நிலையில் டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. திமுக அரசை கண்டித்து சென்னையில் வரும் 24ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தவறியதாக குற்றச்சாட்டு. பாரிஸ் பாராலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற மாரியப்பன் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை. நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த உக்ரைன் அனுமதித்தால் பதிலடி கொடுக்கப்படும் என ஆவேசம். நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டறியும் நவீன கருவி இந்தியாவுக்கு விற்க அமெரிக்கா முடிவு. சமூக வலைதளத்தில் கால்பந்து வீரர் ரொனால்டோவை பின்தொடரும் 100 கோடி பேர். சமூக வலைகள் வரலாற்றில் 100 கோடி பேர் பின்தொடரும் முதல் நபர் என்ற பெருமை.